வித்தியாசமான தெரப்பிகளை கொடுப்பவர்கள் ஒரு பக்கமும், ஓ குரலி வித்தையா. சரி, இப்ப நான் மேட்ருக்கு வரேன். வாங்க. நான் வந்து சவுண்ட் ஹீலிங் பிராக்டிஷனராக இருக்கேன். கொஞ்சமாச்சும் மனசாட்சி. இன்னைக்கு நான் பேச வந்திருக்கிறது வந்துட்டு அரோமா தெரப்பி. அரோமா தெரப்பி அப்படிங்கிறது வந்துட்டு கர்மா என்ன இப்படி நாறுது? So I'm a holistic healer, sir. Energy healing பண்ணிட்டு இருக்கேன் 11 years-ஆ. கைரோபிராக்டிஸ், நெட்டி வர்மம். இது அதை நெட்டி உடைக்கிறதா? ஆமா, நெட்டி உடைக்கிறது. ஐயோ சாமி. மியூசிக் தெரப்பி. இது வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். என்னடா சொல்ற? இப்போ உங்களுக்கு வந்து ஃபயர் எலிமெண்ட், பஞ்சபூத சக்தின்னு பார்க்கும்போது ஃபயர் எலிமெண்ட் அண்ட் வாட்டர் எலிமெண்ட். எப்படி மண்டலா ஆர்ட் தெரப்பி சார். மண்டலாங்கிறது என்னன்னா இது சான்ஸ்கிரிட் வேர்ட் சார். ஹே பிரபு ஹே ஹரி ராம் கிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்த். நான் 7 இயர்ஸா பெட் தெரப்பி பண்ணிட்டு இருக்கேன். பெட் தெரப்பி, அனிமல் தெரப்பி. ஏதோ ஃபன்னியா சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். நேரம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி தெரப்பி, பாதத்துக்கு கொடுக்குற சிகிச்சை. அது எவன் கையில தம்பி இப்ப ரேக இருக்கு. அதான் நான் டெக்னிக்கலா பாத சோசியத்துக்கு மாறிட்டேன். ஆக்சஸ் பார் அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்கு. அப்படின்னா என்ன? டச்சிலிங் தெரப்பி. ஆக்சஸ் பார் அப்படின்னா ஆபரேஷனா? ராமாஃபெரான் ஒரு ஹீலிங் இருக்கு. அது என்ன செய்வீங்க அதுல? எதுக்கு இதெல்லாம்? ஃபிஷ் தெரப்பி. ஃபிஷ் தெரப்பி, இந்த மீன் விட்டு கடிக்க வர்றது. மச்சான் யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கறானுங்க? பொளக்குறோம், பொளந்தே ஆகுறோம். ஓகேவா? அப்பதான் என்னால நிம்மதியா தூங்க முடியும், அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். கைரோ பிராக்டிஸ்க்கு எப்படி தமிழ்ல நெட்டி வரைக்கும் புரியுது, வர்மம் எப்படி சேர்ந்துச்சுன்னு தெரியல. அதுக்கு அப்படிதான் நேம் வச்சிருக்காங்க. யார் வச்சா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஆனா அதோட வர்மம்னு ஒண்ணு சேர்ந்துருக்கு. ஏன்னா அது ஒரு வர்மத்தோட வரலாறு ரொம்ப பெருசு இல்லையா? உண்மைதான். அப்புறம் என்ன நீங்க வந்த இப்ப இந்த கைரோ நெட்டி வர்மமும் அந்த காலத்துல சித்த வர்மத்துல இருந்து வந்திருக்கலாம். இல்ல, அதுக்கு ப்ரூஃப் இல்ல. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. என்ன பண்ணுவீங்க அதுல? கம்யூனிட்டி செட்டப்ல மியூசிக் ஃபார் வெல்னஸ் எப்படி யூஸ் பண்றதுன்ட்டு. பால் மணக்குது. என்ன நீ நிறுத்திக்கோ. 1 2 3 4. இருங்க பாய், போய் கம்பி என்னவீங்க பாருங்க பாய். இப்போ ஒரு ஹாப்பி மூட் எலிவேஷன் தெரப்பி என்ற அளவுக்கு எனக்கு இன்வைபா இல்ல. சாரி, எனக்கு தெரியாது. யாருக்காவது ஆங்ஸைட்டி இஷ்யூ இருக்கா? இவங்களுக்கு இதை சரி பண்றதுக்கு மியூசிக் தெரப்பியில என்ன பண்ணலாம்? சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். மியூசிக் தெரப்பின்றது நான் சொன்ன மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்றது, பார்ட்டிசிபேட்டிவ் சிங்கிங் பண்றது, சாங் லிரிக் டிஸ்கஷன். ஓகே, என்னடா புத்தலாட்டாது? இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். கிறிஸ்டல் தெரப்பி, பேட்ச் ஃபிளவர், இவங்க சொல்ற இதெல்லாமே வந்து ஐம் ஆல்சோ பீன் பிராக்டிசிங். என்ன எழவி அது? இப்போ உங்களுக்கு வந்து ஃபயர் எலிமெண்ட், பஞ்சபூத சக்தின்னு பார்க்கும்போது ஃபயர் எலிமெண்ட் அண்ட் வாட்டர் எலிமெண்ட். எப்படி இப்போ ஃபயர் எலிமெண்ட் அப்படிங்கும்போது அதோடைய ஆர்கன்ஸ் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் அண்ட் ஹார்ட். உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? வாட்டர் அப்படிங்கும்போது இட் இஸ் கிட்னி அண்ட் த யூரினரி பிளாடர். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. இப்போ இந்த 4 ஆர்கன்ஸோடைய எனர்ஜி லெவல்ஸ் உங்களுக்கு இம்பேலன்ஸா இருக்கு. எனக்கு வந்து ஓவர்சீஸ்ல இருக்காங்க, அவங்க போன்ல கேக்குறாங்க, இந்த சிம்டம்ஸ் அவங்க கேக்குறாங்க அப்படின்னாக்கா I will kill you man. Go away. Hey, யாருக்கிட்ட? இப்போ ஹார்ட் ரிலேட்டடான ஒரு விஷயத்துக்கு போன்ல எப்படி விவரம் சொல்லிட முடியும்? ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. போறதான் போற இந்த நாய உசுன்னு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. மண்டலா ஆர்ட் தெரப்பி சார். பார்த்தாலே இதுக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்னு சொல்றீங்களா? இது வந்து நீங்க கண்டெம்ப்ளேட் பண்ணணும். ஐ மீன் நீங்க அதை அப்படியே உத்து இந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல பார்த்துட்டே இருக்கீங்க. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? தெரப்பிங்கிறோம், ஹீலிங்கிறோம். ஹீலிங்னா என்ன? ஒரு there is a solution to a problem. அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் குணப்படுத்தல் தான் ஹீலிங். அப்ப இது எதை குணப்படுத்தும் என்பதுதான் என் கேள்வி. அருவா அப்ப தேவைப்படாது,
தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். மெமரி லாஸ் பேஷண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க என்கிட்ட. அவங்களுக்கு திருப்பி ஐ காட் தி மெமரி பேக் ஃபார் ஹர். நான் யாருன்னு கேட்டுட்டு இருந்த இவனை யாரோ இவன் உள் மனசுக்குள்ள புகுந்து டாக்டர் நம்ப வச்சிருக்காங்க. நான் 7 இயர்ஸா பெட் தெரப்பி பண்ணிட்டு இருக்கேன். பெட் தெரப்பி, அனிமல் தெரப்பி. ஏதோ ஃபன்னியா சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். I am a proud mom of 55 dogs and 30 cats. ஏன் திமுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேங்குது. வீனஸ் அப்படின்ற பிளானட் இருக்கு இல்லையா, அந்த பிளானட்டோட ஃப்ரீக்வன்சியை அந்த ஃப்ரீக்வன்சிக்கு டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேய் உன்னால சும்மா இருக்க முடியாதடா. எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? ஸோ இதை நாங்கள் ப்ளே பண்ணும்போது அந்த வீனஸ்க்கு உண்டான பெனிஃபிட்டை பார்த்தீங்கன்னா லவ் அண்ட் ஹார்மனி. சினிமா கேட்போம், சத்தமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லைங்க, அவங்களுக்கும் வேற யார் கூடயாவது வந்து மனக்கசப்பு இருந்ததுன்னா அந்த கசப்பு போய் அன்பு வரும். என்ன தெரப்பி? ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொள்ற? இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் சாகணும், அவ்வளவுதானே? எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. பேசிக்கலி இந்த சவுண்டை கேட்டா பயம் போகும். பயம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா? கால் இல்லாம வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு ஒரு ஆவி பிசாஸ். என்னன்னு ஏதோ தெரப்பி, நீங்க கடைசியில பார்த்தா சுந்தர் சி படத்துல கிளைமாக்ஸ்ல வர்ற மியூசிக்லாம் வருது. நண்பர்களே வேற ஒண்ணும் இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு இது எது மார்ஸ்ல இருந்து வந்ததா வீனஸ்ல இருந்து வந்ததா? நக்கல்யா அவனுக்கு. நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. இது சுவிட்சர்லாந்து, இதோட பேஸ் இல்லையா? இப்ப சக்ரா பத்தி சுவிட்சர்லாந்துல இருக்கவனுக்கு என்ன தெரியும்? அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். ஆக்சஸ் பார் அப்படின்ற ஒரு தெரப்பி இருக்கு. அப்படின்னா என்ன? டச்சிலிங் தெரப்பி. இது வந்து ஆக்சுவலாக ஒரு வேர்ட்ஸ்லாம் இருக்கு. வேர்ட்ஸ் சொல்லி அவங்க கிட்ட எனர்ஜி காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணி அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுவோம். இது என்ன ரூட்ரா? தீவாளி பச்சை சிங் அடுத்த ரவுண்டுக்கு அத்தனை பேர்த்தையும் போத்தி வச்சு கூப்பிடுவான் பாரு. அஃபர்மேஷன் ஒன்று சொல்லிங்களா, அது என்ன? ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, சின்ன அஃபர்மேஷன் இருக்கு. இதெல்லாம் ஒரு பிரேயர் மாதிரி இருக்கே. அது ரசாயன கெமிக்கல். என்னப்பா அது பெரிய தொல்லை. காலம் வராதப்பா. இல்ல இந்த மாதிரி அதுக்கு வேற பிரேயர் இருக்குன்னு சொன்னது. பிரேயர் சொல்லி சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அது 2 லைன் மட்டும் சொல்றேன், ஃபுல்லா சொல்லக்கூடாது. பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ரைட் ஆர் ராங், ரைட் அண்ட் ராங், குட் அண்ட் பேட், போக் அண்ட் போட், இது இவ்வளவுதான் சொல்லணும். இது மாதிரி சொல்லக்கூடாது. அதுக்கு மேல சொன்னா பலிக்காதா? மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஃபிஷ் தெரப்பி. ஃபிஷ் தெரப்பி, இந்த மீன் விட்டு கடிக்க வர்றது. எங்க உங்களை காணவே நான் தேடினே. அதுல என்னென்ன கியூர் ஆகுது? அதுபோக வந்து அக்குபஞ்சர் பாயிண்ட் வந்து அந்த லாஃபிங் தெரப்பி, கூசா தெரப்பி, அக்குப்ரெஷர் தெரப்பி, இது மூணுமே ஒரே நேரத்தில் கிடைச்சது சார். அப்புறம் அது சொல்லல, மீன் எப்படி கரெக்டா அக்குபஞ்சர் பாயிண்ட்ல தட்டும்? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப மவுத் வச்சு சக் பண்ணி எடுக்கும். அப்படி எடுக்கையில உங்களுக்கு வந்து அது அந்த அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். திட்டு சர்டிஃபிகேட்ல படிச்ச புறம்போக்கு தானே அவன். ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம் சார், சார் ஒரு நிமிஷம். நான் சொல்ல வர்றது என்னன்னா, அது ஒண்ணும் இல்ல.